ரோட்டு நாய் தானே, அதுக்கு நீங்க எதுக்கு வக்காலத்து வாங்கணும்? அடிச்சு சாப்பிட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. கொண்டாடா இந்த விஷயம் பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கான டைமும் இப்பதான் வந்துச்சு. எங்கேயோ இருந்து ஒரு நாய் வந்துட்டு நம்ம வீட்டு முன்னாடி உட்காந்துருக்கோம். அதுக்கு வெளியே கிடைக்கிற சாப்பாடை வந்து பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டு பாட்டிக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் அது நம்மளை எதுவும் பண்ணாது, குலைக்கும் அவ்வளோதான். ஆனால் நமக்கு கிடைக்காது, குலைச்சல் நாய் எப்படி இருந்தால் கிடைக்காது. அந்த மாதிரி தான் அதுவும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்துச்சு. நானும் வந்து என் லைஃப்ல வந்து அந்த மாதிரி நாய் பார்த்துருக்கேன். இந்த நாய் பேர் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாமே வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க, கருப்பான்னு கூப்பிடுவாங்க. அந்த நாய் பேர் தான். இந்த நாய்க்கு வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து சோறு போடுவாங்க. அதாவது இந்த லோடவங்க இருக்கிற எல்லாருமே சோறு போடுவாங்க. அந்த நாய் வந்து ஒரு நாள் வந்து ஒரு தரப்பு ஆள் மட்டும் வந்து இந்த நாயை வந்துட்டு அடிக்கலாம் செடி துன்புறுத்து செய்ய இந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நாய் வந்து எங்கேதான் போனிச்சு என்னதான் எனக்கு தெரியல. ஒரு 1 வீக் கழிச்சு நான் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன். அந்த நாய் வந்து இறந்துட்டு இருந்துச்சு ரோட்டு ஓரமா. ஓகே, அது வந்து அதோட இடம் நினச்சி இருந்த இடத்துல இருந்து அதை அடிச்சு விரட்டினதுனால அது வேற ஒரு இடத்துக்கு போச்சு. என் இடத்துல இருந்து என்னை அடிக்கி விரட்டுறீங்க, நான் உங்களுக்கு நியாயமா தானே இருந்தேன், அதுவும் உங்களுக்கு நான் உண்மை நியாயமா தான் இருந்தேன், என்னையே அடிச்சு நீ விரட்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையோட அந்த நாய் வந்து அது 5 அறிவு இருக்கிற நாய் தானே இந்தியா செத்து போச்சு. நிறைய சம்பவம் இருந்துச்சு. அது சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு கேஸ் வாங்கிச்சு யூடியூப்ல. ஒரு எனக்கு ஃப்ரெண்டு என்னங்கள்ல அந்த நாய் என்ன இடத்துக்குள்ள போயிட்டு அங்கே உள்ள வந்து நாயை வந்து அடிச்சு வச்சிருக்காங்களா நகரத்தில் ரூட் ஆஃப் அப்படின்னா ஓட்டு மேலேயே வந்து நாய் நின்றுட்டு பொம்பாக்கா அவங்களை காப்பாற்றி ட்ரை பண்ணிருக்க மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ சம்பவம் நான் சொல்லி டோக்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது டோக்கா இருந்தாலும் சரி, உலகத்தில் வாழ்கிற என்ன ஒரு மிருகங்களாக இருந்தாலும் சரி, கடவுள் வந்து மனுஷனை படிச்சது வந்துட்டு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பத்துக்கணும், பெற்றுணும், அதுக்காக ஒன்றும் கிடையவே கிடையாது. அது எப்படின்னாக்கா இந்த ப்ராசஸ் வந்து எப்படி போகுதுனாக்கா, மனுஷனாக இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து எல்லா மிருகங்க மேலேயும் அனுபவிக்கும். நம்ம குடும்பம் முக்கியம் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பிராணி மேலேயும் நம்மளும் ஒரு அன்பு செலுத்தணும். அதுதான் வந்து இயற்கையோட ஒரு நீதி. காடு அழிக்கிறதாலும் சரி, இந்த பிராணி இருக்கிற இடமா இருந்தாலும் சரி அழிக்கிறதாலும் சரி, அதனால வந்து அந்த காட்டு பிராணி தான் வெளியே வந்துட்டு யாரும் தொந்தரவு பண்ணல. ஆனால் ரோடு ரொம்ப சுற்றிட்டு இருக்கும். அன்னைக்கு ஒரு பார்க்குக்கு போகும்போது கூட அப்படிதான், இங்கே நிறையா குரங்கு இருக்கு, கீழே பட்டாசு போட்டு வெடிக்க வச்சு இந்த குரங்கு வச்சு ஓட வச்சாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் நல்லதாக இருக்கு. மனுஷன் வந்து மிருகங்கள் எல்லாத்தையும் வந்து பிராணிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதை எந்த அளவுக்கு வெறுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நேச்சுரல் அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கும். இந்த நாயை பற்றி பேசிட்டு இப்போ காட்டுக்கே போயிட்டு அப்படி யோசிப்பீங்க. எல்லாமே ஒன்று தானே, எல்லாமே ஒரு உயிரினம் தானே. நம்மளை படித்ததுக்கு காரணமே இதுதான். நம்மளை படித்ததுக்கு நமக்கு அறிவு கொடுத்ததுக்கு பதிலாக நாய்களுக்கும் குரங்குகளுக்கும் காட்டில் வர மிருகங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு உண்மையிலே வந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம தான் எல்லாத்தையும் நாசம் ஆகிட்டு இருக்கிறோம். அறிவு இருக்கிற மனுஷன்